கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவை சித்ரா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொங்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் கூறுகையில், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதே தமாகவின் கொள்கை என்றும், இதனை வலியுறுத்தி தமாக சார்பில் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் மெத்தன போக்கால் விஷசாராயம், கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்த ஜி.கே. வாசன், கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக திமுக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் சபை நாகரிகம் இல்லாமல் பேசியதாகவும் ஜி.கே. வாசன் கண்டனம் தெரிவித்தார். ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக், கிக், மேலே ஏறுது கீழே ஏறுது, குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது, படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமாந்து போய் பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதைவிட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என நான் குறிப்பிட விரும்புகிறேன்.